இந்த 40 நாள் ஜப கூடுகையிலே பலி என்கிற வார்த்தையை குறித்து நாம் சிந்திக்கும்படியாய் தேவன் நமக்கு உதவி செய்திருக்கிறபடியினால் கர்த்தரை நான் நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். எத்தனையோ பலிகள் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் ஒரு விசேஷித்த பலியை குறித்து இன்றைக்கு நான் உங்களோடு ஆவியானுடைய துணையோடு சொல்லும்படியாய் நான் விரும்புகிறேன். வாசிக்கலாம். சங்கீத புஸ்தகம் 69ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தை வாசிங்கள். சங்கீதம் 69:30. தேவனுடைய நாமத்தை பாட்டினால் துதித்து அவரை ஸ்தோத்திரத்தினால் மகிமைப்படுத்துவேன். 50ஆம் சங்கீதம் கடைசி வசனத்தை வாசிங்கள். 50 கடைசி. ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான். தன் வழியை செவ்வைப்படுத்துகிறவனுக்கு தேவனுடைய ரட்சிப்பை வெளிப்படுத்துவேன் என்று சொல்கிறார். வெளிப்படுத்தேன். எல்லா பலிகளிலும் சிறந்த பலி ஸ்தோத்திர பலி. தேவனுடைய நாமத்தை ஸ்தோத்திரத்தினால் மகிமைப்படுத்துவதால் ஒரு மனுஷனுக்கு தேவன் படைக்கப்பட்ட சிருஷ்டிக்கப்பட்ட தேவ பிள்ளை செய்ய வேண்டிய முதல் பலி ஸ்தோத்திர பலி. நீங்கள் எப்பொழுதெல்லாம் ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுக்கிறீர்களோ கர்த்தர் உங்களிலே மகிமைப்படுவார். நீ எப்பொழுதெல்லாம் இந்த அற்புத ஜெபமயத்தின் ஊழியங்களுக்காக ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறீர்களோ கர்த்தர் இந்த ஊழியத்திலே மகிமையான காரியங்களை செய்வார். அதற்குத்தான் ஸ்தோத்திர பலி. இங்கே இந்த ஸ்தோத்திர பலியை எதற்காக நாம் செலுத்த வேண்டும்? வாசிங்கள். 103ஆம் சங்கீதம் 1-2 வசனங்களை வாசிங்கள். 103ஆம் சங்கீதம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தரை நீ ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஒவ்வொரு நாளும் அதிகாலையிலே இந்த ஜபத்துக்கு பேரே ஸ்தோத்திர ஜபம். ஏனென்றால் தேவனை முதலாவது நாம் மகிமைப்படுத்தும் போது அந்த நாளிலே கர்த்தர் நம்மில் மகிமைப்படுகிற தேவன் மாத்திரமல்ல, கர்த்தர் நம்மில் மகிமையாய் நடத்தி செல்வார். இந்த ஸ்தோத்திர பலி முதலாவது, என் ஆத்துமாவே கர்த்தரை நீ ஸ்தோத்தரித்துக் கொண்டே இருக்க. தாவீது சொல்லுகிறான், கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். ஏன் தாவீது எக்காலத்தில் அவரை ஸ்தோத்தரித்தான்? அதற்கு ஒரு முக்கியமான ஒரு காரியம் உண்டு. வாசிங்கள். 1 சாமுவேலின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிங்க. 1 சாமுவேல் 16:3. ஈசாயை பலி விருந்துக்கு அழைப்பாயாக. அப்பொழுது நீ செய்ய வேண்டியதை நான் உனக்கு அறிவிப்பேன். நான் உனக்கு சொல்லுகிறவனை எனக்காக அபிஷேகம் பண்ணுவாயாக என்றார். அதே அதிகாரத்தில் 11ஆம் வசனத்தை வாசிங்க. உன் பிள்ளைகள் இவ்வளவுதானா என்று ஈசாயை கேட்டான். அதற்கு அவன் இன்னும் எல்லாருக்கும் இளையவன் ஒருவன் இருக்கிறான். அவன் ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருக்கிறான். அப்பொழுது சாமுவேல் ஈசாயை நோக்கி ஆள் அனுப்பி அவனை அழைப்பி அவன் இங்கே வரமட்டும் நான் பந்தி இருக்க மாட்டேன் என்றான். 13ஆம் வசனம். அப்பொழுது சாமுவேல் தைல கொம்பை எடுத்து அவனை அவன் சகோதரர் நடுவிலே அபிஷேகம் பண்ணினான். அந்நாள் முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து இறங்கி இருந்தார். விசேஷ தேவ பிள்ளைகளே, நீங்கள் எதற்காக ஸ்தோத்திர பலிகளை செலுத்த வேண்டும்? இந்த உலகத்துல எத்தனையோ சகோதரர்கள் இருக்கிறார்கள், எத்தனையோ சகோதரிமார் இருக்கிறார்கள், எத்தனையோ புறஜாதிகள் இருக்கிறார்கள், எத்தனையோ மேன்மையுள்ளவர்கள் இருக்கிறார்கள், எத்தனையோ சன்மார்க்கர் இருக்கிறார்கள். இவர்களுக்கு மத்தியில் அவர் உன்னை ஆள் அனுப்பி இந்த அற்புத ஜெபமயத்துக்கு கர்த்தர் கொண்டு வந்தார். அவர் ஆள் அனுப்பினார். ஏனென்றால் உன்னை அபிஷேகம் பண்ணும்படியாக, உன்னை தம்முடைய பிள்ளையாய் தெரிந்து கொள்ளும்படியாக, நீ அவருக்கென்று கண்மலையின் மேல் வாசம் பண்ணுகிற வேறுபாட்டின் ஜீவியத்தை ஜீவிக்கிற தேவ பிள்ளையை மாறும்படியாக அவர் உன்னை ஆள் அனுப்பி இந்த அற்புத ஜெபமயத்துக்கு கொண்டு வந்தார். நீ மறந்து விடவே கூடாது. எதற்காக? உன்னை அபிஷேகம் பண்ணும்படியா. எல்லாரையும் விட்டுட்டார். இவன் ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கான். தேவனுடைய சமூகத்தில் இருப்பதற்கு தகுதி இல்லை. உங்களுக்கும் எனக்கு இந்த தேவ சமூகத்தில் இந்த அற்புத ஜெபமயத்தில் கர்த்தரை துதிப்பதற்கு பாடுவதற்கு எந்த தகுதியும் கிடையாது. ஆனால் அவரை ஆள் அனுப்பி உன்னை கொண்டு வந்தார். மறந்துடக்கூடாது. இதற்காக நீ கர்த்தரை ஸ்தோத்திரித்துக் கொண்டே இருக்க வேண்டும். உன்னுடைய ஜீவிய காலமெல்லாம் கர்த்தர் செய்த இந்த நன்மைக்காக, கர்த்தர் கொடுத்த இந்த ரட்சிப்புக்காக, கர்த்தர் கொடுத்த அபிஷேகத்திற்காக நீங்கள் எல்லாரும் எக்காலத்திலும் எந்த நேரத்திலும் எந்த சூழ்நிலையும் கர்த்தரை நீ ஸ்தோத்திரிக்க வேண்டும். மனுஷன் வேற மனுஷன் முகத்தை பார்க்கிறான், தேவன் உன் இருதயத்தை பார்க்கிறான்.
இன்றைக்கு இந்த கூடுகையில கடந்து வந்திருக்கிற நீங்களாக அவர்கள் கர்த்தர் உங்களை ஆள் அனுப்பி அழைத்து கொண்டு வந்தார். தேவன் உங்களுக்கு கொடுத்த இந்த மேலான பாக்கியத்துக்காக, மேலான ரட்சிப்புக்காக, மேலான தயவுக்காக எல்லாரும் எழுந்திருந்த கரங்களை தட்டி கர்த்தர் கொடுத்த இந்த மேலான ரட்சிப்புக்காக, அபிஷேகத்திற்காக கரங்களை தட்டி தேவனை ஸ்தோத்திரத்தினால் மகிமைப்படுத்துங்கள். கர்த்தர் மகிமைப்படுவாராக. மகிமைப்படுத்துங்கள். ஆண்டவரே, நீர் அபிஷேகித்தீரே, இந்த அற்புத ஜெபத்துக்கு கொண்டு வந்தீரே, என்னை ஆள் அடித்து அழைத்து கொண்டு வந்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்கள். கர்த்தருடைய ஆவியானவர் உன்மேல் இறங்குவாராக. அதற்காகத்தான் தாவீது சொல்கிறான், கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன். எல்லாரும் புறக்கணிச்சாங்க அவனை. ஆனால் தேவன் யார் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்ட தாவீதை தேவன் தமக்கென்று தெரிந்து கொண்டார். உங்க வீட்டில் உங்க வீட்டுக்காரர் உங்களை புறக்கணிச்சிருக்கலாம், உங்க கணவர் புறக்கணிச்சிருக்கலாம், உங்க சொந்தக்காரங்களை புறக்கணிச்சிருக்கலாம். இந்த பைபிளை தூக்கினது நிமித்தமாக, இந்த அற்புத ஜெபத்தை கடந்து வந்த நிமித்தமாக எல்லாரும் எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்ட கைவிடப்பட்ட நிலவரத்தில் நீங்கள் வந்திருக்கலாம். கர்த்தர் சொல்லுகிறார், இவன்தான் இவள்தான் இவளை அபிஷேகம் என்று இந்த காலவெளியில சொல்லிக் கொண்டிருக்கிறார். யாரெல்லாம் அபிஷேகத்துக்காய் காத்துக் கொண்டிருக்கிறீர்களோ அவர்களை பார்த்து கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், இவன்தான் இவள்தான் இவளை அபிஷேகம் பண்ணேன். நான் விசுவாசத்தோடு தீர்க்க தரிசனமாக வார்த்தை சொல்லுகிறேன். இந்த 40 நாட்களுக்கு யாரெல்லாம் அபிஷேகத்துக்காய் காத்துக் கொண்டிருக்கிற கர்த்தர் உங்களை அபிஷேகம் பண்ணுவார். கர்த்தர் உங்களை நிச்சயமாய் அபிஷேகம் பண்ணுவார். ஏனென்றால் அவர் உங்களை பார்த்தால் சொன்னார், இவள்தான் இவன்தான் இவனை அபிஷேகம் பண்ணு. அதற்காக தாவீது கர்த்தரை ஸ்தோத்தரித்தான். இரண்டாவது ஒரு நபர் கர்த்தரை ஸ்தோத்தரித்ததை நாம் பார்க்கிறோம். வாசிங்கள், யோபுவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம். யோபுவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம். நிர்வாணியாய் என் தாயின் வயிற்றிலிருந்து வந்தேன். நிர்வாணியாய் தாயின் வயிற்றிலிருந்து கர்ப்பத்திலிருந்து வந்தேன். நிர்வாணியாய் அவ்விடத்துக்கு திரும்புவேன். நிர்வாணி அவ்விடத்துக்கு திரும்புவேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்றான். 3ஆம் வசனத்தை வாசிங்க. 1:3. அவனுக்கு 7000 ஆடுகளும், அவனுக்கு 7000 ஆடுகளும், 3000 ஒட்டகங்களும், 3000 ஒட்டகங்களும், 500 ஏர் மாடுகளும், 500 ஏர் மாடுகளும், 500 கழுதைகளும் ஆகிய 500 கழுதைகளும் ஆகிய மிருக ஜீவன்கள் இருந்ததுமன்றி, மிருக ஜீவன்கள் இருந்ததுமன்றி, திரளான பணிவிடைக்காரரும் இருந்தார்கள். அதனால் அந்த மனுஷன் கிழக்கத்தி புத்திர எல்லாரிலும் பெரியவனாய் இருந்தான். ஆனால் அந்த யோபுவுக்கு தேவன் அனுமதித்தார். எல்லாரும் இழந்து போனான், எல்லாத்தையும் இழந்து போனான். 7000 ஆடு, 3000 ஒட்டகம், 500 ஏர்மாடு, 500 கழுத, புத்திரர் எல்லாத்தையும் இழந்து போனான். யோபுவை போல ஒரு சோதனை இந்த உலகத்தில் யாருக்கு வந்தது கிடையாது. ஆனால் இந்த சூழ்நிலையில் அவன் சொல்லுகிறான், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். உங்களால் அதை சொல்ல முடியுமா? உங்களால் அதை சொல்ல முடியும்? என்னால் அதை சொல்ல முடியுமா? எல்லாத்தையும் இழந்தான். ஆனா அவன் சொல்லுகிறான், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். உன்னுடைய துன்ப வேளையில் கர்த்தரை ஸ்தோத்திரிக்க வேண்டும். நீ எல்லாவற்றையும் இழந்த சூழ்நிலையில் தன்னந்தனியா தத்தளித்துக் கொண்டிருக்கும் போது தேவனை ஸ்தோத்திரிக்க வேண்டும். நீ எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்ட நிலவரத்திலே யோபுவை போல பலவிதமான கொடூரமான சோதனைகள், பலவிதமான கொடூரமான வேதனைகள், பலவிதமான கொடூரமான நோய்கள் உன்னை தாக்கிய போதும் நீ கர்த்தரை ஸ்தோத்திரிக்க வேண்டும். அதனால்தான் அவன் சொல்லுகிறான், யோபு 10:12 வாசிங்க. யோபு 10:12. நீர் எனக்கு ஜீவனை தந்ததும் அல்லாமல், தயவையும் பாராட்டினீர், உம்முடைய பராமரிப்பு என் ஆவியை காப்பாற்றின. எல்லாவற்றையும் இழந்து போனா. ஆனால் அவன் சொல்லுகிறான், நீர் எனக்கு ஜீவனை தந்தது மாத்திரமல்ல, எனக்கு தயவு பாராட்டினீர். இன்னைக்கு தேவ தயவு உங்களுக்கு காணப்பட்டபடியினால் தான் கர்த்தர் இந்த அற்புத ஜெபத்தை உன்னை கொண்டு வந்தார். எதற்காக தெரியுமா? யோபுவை போல எல்லாவற்றையும் இழந்த சூழ்நிலை கர்த்தருக்கு ஸ்தோத்திரிக்க வேண்டும் என்று சொன்ன அதே தேவன் கடைசி 42ஆம் வசனத்தில் 42ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், தேவன் அவனுக்கு முன்னிருந்த எல்லாவற்றை பார்க்கலாம் எல்லாவற்றையும் இரட்டத்தனையாய் திருப்பி கொடுத்தார். இன்றைக்கு இந்த தேவ சமூகத்தை உன்னை கொண்டு வந்திருக்க நோக்கம் உண்டு.
நீ யோபுவை போல உன் துன்ப நேரத்தில், துயர நேரத்தில், வேதனை நேரத்தில், பாடுகள் நேரத்தில், கண்ணீரின் பாதை நடத்தப்படுகிற நேரத்தில், தனிமை நேரத்தில் நடத்தப்பட்டாலும் யாரெல்லாம் தேவனை ஸ்தோத்தரிக்கிறீர்களோ கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே இரட்டத்தனையான ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார். இன்றைக்கு இரட்டிப்பான நன்மை உண்டாகும், இரட்டிப்பான கிருபை உண்டாகும், இரட்டிப்பான ஆசீர்வாதம் உண்டாகும். ஏனென்றால் கர்த்தர் யோபுவை போல உன்னை புடமிட்டார். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். கர்த்தருடைய நாமத்துக்கு அந்த விசுவாசம் உங்களுக்கும் எனக்கும் காணப்பட வேண்டும். கர்த்தர் எடுக்கிறார்னா அதை திரும்ப இரட்டிப்பாய் கொடுப்பார். அதான் சத்தியம். நான் விசுவாசிக்கிறேன், நான் தேவனுடைய கிருபையை நான் நம்புகிறேன். இந்த அற்புத ஜெபமயத்தில் இந்த 2026 வருஷத்துல கர்த்தர் இரட்டிப்பான அநேக ஆத்துமாக்களை கர்த்தர் கொண்டு வர போகிறார். நம்ம இதெல்லாம் 100 பேர் ஆத்துமா வேணும் நம்ம ஜெபிச்சா 200 பேரை கொண்டு வருவார். அந்த இரட்டிப்பான ஆசீர்வாதம் இந்த கூடுகையில, இந்த ஜெபமயத்துல கர்த்தர் நிச்சயமாய் யோபுவுக்கு அளித்த இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை கர்த்தர் நிச்சயமாய் கட்டளையிடுவார். அதற்காக நாம் கர்த்தரை ஸ்தோத்தரிக்க வேண்டும். மூன்றாவது ஒரு நபர் கர்த்தரை ஸ்தோத்தரித்ததை குறித்து நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். வாசியுங்கள். லூக்கா எழுதின சுவிசேஷம், லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை வாசிங்க. 28-31. அவள் இருந்த வீட்டில் தேவதூதன் பிரவேசித்து கிருபை பெற்றவளே வாழ்க வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், கர்த்தர் உன்னோடு இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்றான். இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. 30. தேவதூதன் அவளை நோக்கி மரியாளே பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். தேவனால் தெரிந்து கொள்ளப்படும் தேவ பிள்ளைகளே, கர்த்தர் இந்த காலை வேளையில் எதற்காக நீங்கள் ஸ்தோத்தரிக்க வேண்டுமா? நீங்கள் தேவனிடத்திலிருந்து கிருபை பெற்றபடியினால், தேவனிடத்தில் கிருபை பெற்றபடியினால் தேவன் உங்களுக்காக ஒரு தூதனை அனுப்புகிறார். அந்த தூதன் யார்? தேவன் உங்களுக்கு கொடுத்த ஊழியக்காரன், அவன் தான் தூதன். ஒவ்வொரு நாளும் இந்த உங்களுக்கு ஒப்பிக்கப்பட்ட இந்த ஊழியருடைய சத்தத்தை நீங்கள் கேட்கணும். தேவதூதன் அந்த 27ஆம் வசனத்தை வாசிங்க. தாவீதின் வம்சத்தானாகிய யோசேப்பு என்கிற நாமமுள்ள புருஷனுக்கு நியமிக்கப்பட்டிருந்த ஒரு கன்னிகையின் இடத்திற்கு தேவனாலே அனுப்பப்பட்டான். அந்த கன்னிகையின் பேர் மரியா. தேவனாலே அனுப்பப்பட்டான். காபிரியேல் தூதன். தேவன் உங்களுக்கு ஒரு பரிசுத்த ஆவியை கொடுத்திருப்ப காரணம் என்ன? தேவனுடைய கிருபை உங்களில் தங்கி இருக்கும்படியாக, நீங்கள் தேவனால் ஆசீர்வதிக்க பிள்ளைகள் என்று சாட்சி பெறும்படியாக, தேவன் உங்களுடைய உன்னத ஆசீர்வாதங்கள் ஆசீர்வதிக்கும்படியாக. ஏன் மரியாள் தேவனை துதித்தாள்னா, இந்த அவளுக்கு ஏற்பட்ட சம்பவம் நடக்கவே நடக்காது. புருஷனை அறியாதவள், ஆனால் அவர் குமாரனை பெற போகிறாள். உங்க வாழ்க்கையில இந்த காரியம் நடக்கவே நடக்காது பிரதர், எத்தனையோ முறை சீத்து பார்த்துட்டு நடக்காது அப்படின்னு சொல்லி சில குறிக்கப்பட்ட காரியங்களை குறித்து இந்த காரியத்தின்படி எப்படியா இருக்குமோ என்று நீங்கள் தேவ சமூகத்தில் கடந்து வந்திருக்கிறீர்கள். கர்த்தர் உங்களை பார்த்தான் சொல்லுகிறார், இன்றைக்கு நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். உங்களுக்காக ஒரு தூதன் இறங்கி இருக்கிறான். தடைகளை நீக்கி போடுவான். இன்றைக்கு தேவனிடத்தில் நீங்கள் கிருபை பெற்றபடியினால் நடக்கவே நடக்காது, செய்யவே முடியாது என்று ஆவிக்குரிய ஜீவியத்திலும் உலகப்பிரமான காரியத்திலும் இந்த காரியம் நடக்க முடியாது என்று சிந்தித்துக் கொண்டிருக்கிற அந்த காரியத்தை தேவன் தம்முடைய கிருபையினாலே வாய்க்க பண்ணுவார். தேவனுடைய கிருபையின் ஆவியானவர் இந்த காலவேளையிலே உங்களை பார்த்து சொல்கிறார், நீ பயப்படாத. எல்லாரும் ஏளனா பேசுவாங்க. இந்த காரியம் நடக்கலன்னா, இந்த அற்புத ஜெபமயத்துக்கு வந்து எனக்கு இந்த அற்புதம் நடக்கலன்னா எல்லாரும் இந்த பையில தூக்கிட்டு போய் என்ன ஆச்சு அப்படின்னு எல்லாரும் ஏளனமா பார்ப்பாங்களே. என் பிள்ளைக்கு வேலை கிடைக்கல, அதற்காக நீ போன அப்படி ஏளனமா பேப்பாங்களே. கவலைப்படாதுங்க, ஆவியானவர் சொல்லுகிறார், நீ பயப்படாத. ஏனென்றால் நீ மனுஷனிடத்தில் கிருபை பெறவில்லை, தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், என் மகனே என் மகளே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். எதற்காக? கர்த்தர் உனக்காக யாவையும் செய்து முடித்தார்.
இன்றைக்கு எந்த ஜெப விண்ணப்பத்தோடு இந்த தேவ சமூகத்தில் கடந்து வந்திருக்கிறீர்கள், இங்கே யாரா இருக்கலாம், ஏழைகளா இருக்கலாம், புறஜாதியா இருக்கலாம், ரட்சிக்கப்பட்டவங்களா இருக்கலாம், அபிஷேகம் பண்ணப்பட்டவங்களா இருக்கலாம், அபிஷேகம் பெறாத தேவ பிள்ளையா இருக்கலாம், நீ யாரா இருந்தாலும் கர்த்தர் நிச்சயமாய் உனக்கு அந்த காரியத்தை வாய்க்க பண்ணுவார். நிச்சயமாய் கர்த்தர் அந்த காரியத்துக்கு முடிவு உண்டாக்குவார். அதற்காக நீ கர்த்தரை ஸ்தோத்தரிக்க வேண்டும். மரியாள் அதை நினைத்து 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 கர்த்தரை ஸ்தோத்தரித்துக் கொண்டே இருந்தாள். ஏனென்றால் அவள் எதற்காக ஸ்தோத்தரித்தாள்? இந்த உலகத்தை அண்ட சராசரிகளை படைத்த தேவன் அவளுடைய கருவிலை உருவாவதை நினைத்து அவள் ஸ்தோத்தரித்தாள். இது ஆவிக்குரிய நிலைநாட்டமாக என காணும்போது கர்த்தர் நமக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் பரிசுத்த ஆவியை நமக்கு தந்து நம்மை புதிய சிருஷ்டியாய் மாற்றிக்கொண்டே இருக்கிறார். சத்திய ஆவியாகி அவர் உங்களுக்குள் வரும்போது சகல சத்தியத்துக்கு உங்களை வழிநடத்துவார். வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். அந்த ஆவியானவர் எப்படிப்பட்ட ஆவியானவராம்? பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, அவருடைய ஆவியினாலே ஆகும். அந்த ஆவியை உங்கள் உள்ளத்திலே இருதயத்திலே பிறக்க செய்திருக்கிறார். அதற்காக நீங்கள் கர்த்தரை ஸ்தோத்தரிக்க வேண்டும். எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? நாம் எதற்காக கர்த்தரை ஸ்தோத்தரிக்க வேண்டும்? 3 வித காரியங்களை உங்களோடு பகிர்ந்து கொண்டேன். தாவீதை இவன்தான் இவள்தான் இவளை அபிஷேகம் பண்ணி என்று ஆடுகளை மேய்த்து கொண்டு தாவீதை கர்த்தர் கொண்டு வந்தார். இந்த உலகத்துல இந்த உசிலம்பட்டிக்காரங்களை வெறுக்கப்பட்ட உங்களை கர்த்தர் இந்த அற்புத ஜெயமத்தை கொண்டு வந்தது பெரிய கிருபை. இந்த இடத்துக்கு நீ கொண்டு வந்தபடியால் நீ பாதுகாக்கப்பட்டிருக்கிற. மரணத்துக்கு உனக்கு ஒரு அடி தூரமே காணப்பட்ட பொழுது கர்த்தர் தம்முடைய கிருபையினாலே உன் ஜீவன் தப்பி பிழைக்க உதவி செய்தார். அதற்காக நீ கர்த்தரை ஸ்தோத்தரிக்க வேண்டும். எல்லாவற்றையும் இழந்த சூழ்நிலையில துன்பத்தின் ஆழத்தில் கடந்து சென்றான் யோபு. அவனை தேற்றுவார் இல்லை, ஆற்றுவார் இல்லை, அரவணைப்பார் இல்லை, ஆறுதல் சொல்வார் இல்லை. ஆனால் அவனுக்குள் இருந்த விசுவாசம், என்னை எல்லாவற்றையும் இழக்க செய்த கர்த்தர் திரும்ப எனக்கு இரட்டிப்பாய் கொடுப்பார், திரும்ப எனக்கு இரட்டிப்பாய் கொடுப்பார். அவர் எனக்கு ஜீவனை தந்தது மாத்திரமல்ல, தயவு பாராட்டினார். ஒருவனுக்கு தேவ தயவு இருக்குன்னா கர்த்தருடைய இரட்டிப்பான ஆசீர்வாதங்களால் ஆசீர்வதிப்பார். தேவனுடைய தயவுள்ள கரம் இந்த அற்புத ஜெபத்தில் நீட்டப்பட்டிருக்கிறது. இந்த கால வேளையில தேவ தயவு வெளிப்படுகிறது. கூடி வந்திருக்கிற உங்களுக்குள் தேவ தயவு வெளிப்படுகிறது. இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன். ரெட்டிப்பான நன்மை, ரெட்டிப்பான கிருபை, ரெட்டிப்பான ஆவியின் வரம், ரெட்டிப்பான கிருபை. அதற்காக நீ கர்த்தரை ஸ்தோத்தரிக்க வேண்டும். அதற்காக நீ கர்த்தரை ஸ்தோத்தரிக்க வேண்டும். 3வது, மரியாளை போல நீ கலங்கி வந்திருக்கலாம். இது எப்படி ஆகுமோ? இந்த காரியம் எப்படி ஆகுமோ? என் பிள்ளையுடைய திருமண காரியம் எப்படி ஆகுமோ? என் வியாதியுடைய நிலவரம் எப்படி ஆகுமோ? என் கனவுடைய முடிவு எப்படி ஆகுமோ? எல்லாவற்றை குறித்து கலங்கியவளாய் மரியாளை போல கலங்கி நீ கடந்து வந்திருக்கிறாய். ஆனால் உன்னை பார்த்துதான், உங்களை பார்த்தான் ஆவியானவர் சொல்லுகிறார், நீ பயப்படாத, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய், நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். அந்த கிருபையை கர்த்தர் வழங்க பண்ணுகிறார். இந்த காலவேளையில் பயங்கள் நீங்குகிறது. இயேசுவின் நாமத்தில் கர்த்தர் பயத்தை நீக்குகிறார். கர்த்தருடைய பலவானாய் மாற்றுகிறார். நீ கலங்காதே, நீ பயப்படாதே, நீ திகையாதே. கிருபை இறங்குகிறது, கிருபை இறங்குகிறது, கிருபை இறங்குகிறது. தேவ கிருபை, தேவ கிருபை, தேவ கிருபை. இன்னும் அநேக காரியங்கள் உண்டு. அவர் செய்த சகல உபகாரங்களை மறக்க கூடாது. இந்த காலை வேளையிலிருந்து நாள் முழுவதும் ஒன்று நடத்துறாரு. சத்துருக்கள் முன்பாக வெட்கப்படுத்தாத நடத்துறாரு. குறைவில்லாமல் நிறைவான ஆசீர்வாதத்தை கொடுத்தவனை ஆசீர்வதிக்கிறாரு. யாருக்குமே கிடைக்காத இந்த பாக்கியத்தை ஒவ்வொரு நாள் அதிகாலையில் இந்த அற்புத ஜெபத்துக்கு உன்னை ஆள் அனுப்பி உன்னை கொண்டு வருகிறாரு. அதற்காக நீ ஸ்தோத்தரிக்க வேண்டும். அதற்காக நன்றியில் இதயத்தோடு காணப்பட வேண்டும். கர்த்தர் பெரியவராய் இருக்கிறார். வல்லமையுடையவர், மகிமையான காரியங்களை உனக்கு செய்வார். வல்லமையுடையவர் மகிமையான காரியங்களை செய்வார். நீ கலங்காதே, நீ திகையாதே, நீ பதறாதே. ஏனென்றால் நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். அந்த கிருபைக்காய் நீ கர்த்தரை ஸ்தோத்திரிக்க வேண்டும். கர்த்தர் இந்த வார்த்தையினால் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக.